ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஈஸி த்ரெட்ஸ் அண்ட் நீடில். இந்த வீடியோவில் ஒரு சிம்பிள் பேட்டர்ன் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறோம். இதனோட கட்டிங் வீடியோ வந்து இதுக்கு முன்னாடி இதில் நான் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். சாரீ கலரில் என்கிட்ட கொஞ்சம் கிளாத் இருந்தது, அதை எடுத்து பைப்பிங்க்கு வச்சுருக்கேன். மற்றபடி ஃபுல்லாகவே நம்ம ஆல்ரெடி போன வீடியோவில் நான் போட்டிருப்பேன், அப்படியே கட்டிங் பண்ணி டீட்டெயிலாக இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அங்கே எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த பார்டரை ஸ்டிச் பண்ணிக்கலாம். பார்டர் வந்து சின்னதாக இருக்கிறதுனால 2 அட்டாச் பண்ணி இந்த கிளாத்தோட அளவுக்கு நம்ம ரெடி பண்ணணும். நமக்கு அந்த லைனிங் கிளாத் எந்த அளவுக்கு இருக்கோ அது மாதிரி டபுள் மடங்கு கிளாத் நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். அவ்வளோதான், நமக்கு தேவையான கிளாத் கட் பண்ணியாச்சு. இதை நம்ம டபுளாக கட் பண்ணிவிட்டு ஒன்றோட ஒன்று ஜாயின் போட்டு எடுத்துக்கலாம். நான் இதில் முழுசாக டீட்டெயிலாக காமிச்சிருக்கேன். இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால டீட்டெயிலாக காமிச்சிருக்கேன். ஜஸ்ட் உங்களுக்கு இந்த அளவுக்கு ஃபுல்லாக உட்காந்து பார்க்க முடியலன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது தேவையோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. பிகினர்ஸ்க்காக தான். ஏன்னா ஒரு சில பேர் வந்து ஃபுல்லாக இருந்தால் நல்லாயிருக்கும், டீட்டெயில்டாக இருந்தால் நல்லாயிருக்குன்ற மாதிரி கேட்குறாங்க. அதனால் நான் மேக்ஸிமம் கவர் பண்ணியிருக்கேன். பாருங்கள், கரெக்டாக ஒரு கிளாத் மேலே இன்னொரு கிளாத் வச்சு நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். கரெக்டாக அந்த பார்டர் மேலே இன்னொரு பார்டர் வந்து சீட் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. பட் இந்த துணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த ஜரி த்ரெட்லாம் கொஞ்சம் விலகி இருந்த மாதிரி இருந்துச்சு. அந்தளவுக்கு நீட்டாக இல்லை. இது ஒரு காட்டன் கிளாத்துன்றதுனால அந்தளவுக்கு ஃபினிஷிங்காக இல்லை. கொஞ்சம் ஸ்டிச் பண்ணோன்னே எனக்கே தெரிஞ்சது. இப்போ நமக்கு மேல் போர்ஷன் இருக்கும்ல, அங்கே மட்டும் நம்ம ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பார்டர் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச் ஒன்று போட்டுக்கலாம். இல்லைனா அந்த இடம் வந்து தனியாக தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அவ்வளோதான், ஸ்டிச் போட்டு எடுத்துட்டேன். இப்போ நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்கிறதுல மேலே கரெக்டாக உங்களுக்கு தெரியும், இந்த பொசிஷன் தான் வந்து மேலே வர வேண்டியது. அந்த இடத்துல நம்ம 1/4 இன்ச்சு தான் ஸ்டிச்சிங்க்கு அலவன்ஸ் கொடுத்துருக்கோம். அதனால் ஒரு 1/4 இன்ச் மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த பார்டர் வந்து இன்னுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் நல்லா இருந்திருக்கும். பட் எனக்கு வந்து கிளாத் வந்து பத்தலை. அதனால் மேலே வந்து அந்த மெரூன் கலர் பார்டர் தெரிகிற மாதிரி இருந்துச்சு. சரி, ஓகே, பரவாயில்ல. செல்வேஜஸ் சொல்லுவோம்ல, அந்த கிளாத் அந்த மாதிரி இருந்துச்சு. பரவாயில்லன்னு விட்டுட்டேன். அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கு மேலே ஒரு பார்டர் கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. அவ்வளோதான், 1/4 இன்ச்சு கிளாத் கொடுத்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இதை அப்படியே பேக்கில் மாற்றிட்டு நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த இடம் தான் சொல்லியிருந்தேன், ஒரு கொஞ்சமாக உங்களுக்கு அந்த செல்வேஜஸ் தெரியுதுன்ட்டு. அவ்வளோதான், பேக்கில் டர்ன் பண்ணி சுற்றிலும் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக விட்டுட்டேன். இப்போ இந்த எக்ஸஸ் கிளாத் வந்து நான் இன்னும் கட் பண்ணலை. நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம பைப்பிங் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதை என்கிட்ட ஆல்ரெடி இது ஒரு குர்த்தி ஸ்டிச் பண்ணியிருந்தேன். அந்த கிளாத்தோடது பேலன்ஸ் இருந்துச்சு. இது வந்து இந்த சாரியோட ரொம்ப மேட்ச் பர்ஃபெக்டாக இருந்துச்சு, அதனால் இதை எடுத்துக்கிட்டேன். இதில் நம்ம கிராஸ் பீஸ்க்கு இந்த ஸ்டீல் ஸ்கேல் வச்சு ஒன்று ஒன்றா லைன்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். பைப்பிங்க்கு இந்த ஸ்கேல் அளவு வந்து ரொம்ப கரெக்டாக இருக்க அளவு. இந்த கிளாத் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால அந்த மார்க்கிங்கே சரியாக விழ மாட்டேங்குது. அங்கங்கே விட்டு விட்டு இது மார்க்கர் வர கொஞ்சம் அந்த வேக்ஸ் மார்க்கர்னால அதுவும் கொஞ்சம் அழுத்தி போட வேண்டியதாக இருந்துச்சு. அதனால இன்னொரு முறை போட்டுட்ருக்கேன். அவ்வளோதான், நமக்கு தேவையான நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். எனக்கு இது பத்தாமல் இன்னும் கூட நான் கொஞ்சம் கிளாத் வந்து அதுக்கப்புறமா பைப்பிங் ரெடி பண்ணி அட்டாச் பண்ணியிருந்தேன். ஏன்னா ஃப்ரண்ட் நெக்கு, ஸ்லீவு எல்லாத்துக்கும் கொடுக்கணும், பேக்குக்கும் நிறைய தேவைப்படுது. அதனால் இதுவே எனக்கு பத்தலை. பாருங்கள், நான் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டேன். இந்த த்ரெட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ரொம்ப தின்னாக இருக்குது த்ரெட்டு, ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த த்ரெட்டு. அப்புறம் இந்த ஜாயிண்ட் பக்கத்தை வந்து நம்ம இந்த மாதிரி வெட்டி விட்டுடலாம். இல்லை அதுக்கு மேலே ஒரு ஸ்டிச்சும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் ஃபினிஷ் பண்ண அப்புறம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு முடிச்சுக்கலாம்.
கரெக்டாக இந்த நல்ல பக்கமும் சேர்த்து வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி இதை எடுத்துக்கிட்டு இப்படி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று எல்லாமே ஒரே பக்கம், நம்ம ஸ்டிச்சஸ்லாம் ஒரே பக்கம் வர மாதிரி நம்ம கண்டினியூவாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஸ்டிச்சிங் இருக்குது. அவ்வளோதான், எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ வந்து நான் இந்த எக்ஸ்ட்ரா உள்ளது 1/4 இன்ச் அளவு மட்டும் கிளாத் விட்டுட்டு மற்ற எல்லா எக்ஸ்ட்ரா இருக்கிறதும் கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு சிலர் வந்து உங்களோட வீடியோஸ் வந்து நான் இப்போ தான் பிகினராக இருக்கேன், எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது மாதிரி எனக்கு வரக்கூடிய இனிமேல் அடுத்தடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு ஆர்டரையும் நான் இது மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோவாக எடுத்து போடுறேன். பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இந்த பைப்பிங் கார்டு எடுத்துக்கலாம். கரெக்டாக இந்த சென்டர் போர்ஷனில் வச்சு மடிச்சுட்டு நம்ம அப்படியே இந்த ஓரத்துலேயே ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்படியே கிளாத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இடையில அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். ரொம்ப லென்த்துக்கு நீங்கள் அதை வந்து ஹோல்ட் பண்ண வேணாம். கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்த த்ரெட்டு பக்கத்துலேயே உங்களுக்கு அந்த ஸ்டிச் வந்து வரும். இல்லைனா அந்த ஸ்டிச் வந்து ஒரு 1/4 இன்ச் தள்ளி விலகி போக நிறைய சான்ஸ் இருக்குது. இப்போ வந்து நம்ம பைப்பிங் ரெடி பண்ணியாச்சு. இப்போ மெயின் கிளாத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம லைனிங்கில் வந்து பைப்பிங் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் எது ஆப்போசிட்னு மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நான் நிறைய முறை ஒரே பக்கமாக வச்சு தைச்சி அதை 2 வாட்டி பிரித்து ஸ்டார்டிங்லலாம் நிறையா பண்ணியிருக்கேன். அதனால் அதிலலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. இந்த கிளாத்தையும் நான் ஓப்பன் பண்ணி விட்டுடுறேன். இப்போ பாருங்கள், இன்ட்டு மார்க் போட்டிருக்கேன். இந்த இடத்துல தான் நம்ம வந்து பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். நான் இதுக்கு வந்து ஸ்டிச்சிங்காக ஒரு 1/4 இன்ச் தான் கொடுத்துருக்கேன். அதனால் 1/4 இன்ச் மட்டும் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த லைன்ஸ் போட்டிருக்க இல்லையா, அதுக்கு மேலேயே நம்ம ஸ்டிச் வந்து வரணும். நம்ம இந்த மாதிரி இந்த கிளாத்தை இந்த மாதிரி வச்சுட்டு இதுக்கு மேலேயே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம லைட்டாக அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரலாம். இந்த போர்ஷன் வரும்போது துணி அப்படியே கொஞ்சமாக அந்த லூஸ் விட்டு அதை அப்படியே லைட்டாக அப்படியே திருப்பி கொடுக்கலாம். கொஞ்சம் நல்லா லூஸ் கொடுத்திங்கன்னா அந்த இடம் வந்து உங்களுக்கு சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வரும். இந்த கார்னர்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்டிச் பண்ண கஷ்டமாக தான் இருக்கும். அது நல்லா ப்ராக்டிஸ் பண்ண அது நீட்டாக வந்துடும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், மேலே அந்த ஷார்ப் எட்ஜஸில் வந்து உங்களுக்கு நல்லா துணி வந்து சுருக்கமாக இருக்குது. இதை வந்து நம்ம நல்லா கட் பண்ணி விட்டுட்டோம்னா அந்த இடம் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு இருக்காது. கரெக்டாக அந்த நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கு ஒரு பாயிண்ட் அளவுக்கு ஒரு கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் எக்ஸஸ் ஆகுது நம்ம கட் பண்ணோம்னா தான் ரொம்ப நீட்டாக அந்த இடம் சுருக்கம் இல்லாமல் நமக்கு மடிஞ்சு கொடுக்கும். இதே மாதிரி அதில் என்ன ஷேப் இருக்கோ அதை பொறுத்து நம்ம அப்படியே ஒரு 1/4 இன்ச் அளவில் நம்ம ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த கார்னருக்காக முன்னவே நான் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுடுறேன். பிகாஸ் அதை நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் நான் முன்னவே கட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ மறுபடியும் டர்ன் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரலாம். அந்த கட் பண்ணி விட்டதை நீங்கள் கரெக்டாக அந்த ஷார்ப் எட்ஜஸ் கிட்ட கட் பண்ணணும். நான் இதுவும் கொஞ்சம் மேலே தள்ளி கட் பண்ணிட்டேன். அதனால் எனக்குமே கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. நான் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். அவ்வளோதான், இதை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ராவில் தான் கட் பண்ணிவிட்டு இதே மாதிரி இன்னொரு பக்கமும் நம்ம லைனிங்கில் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டாக இந்த கார்னர்ஸ் வர இடத்துலலாம் அர்க்காத் போட்டு எடுத்துக்கலாம். இது போடும்போது மட்டும் கவனமாக போடுங்க. அந்த ஸ்டிச்சை வந்து நம்ம எக்காரணத்தை கொண்டும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஏன்னா நான் மோஸ்ட்டாக அதுதான் மிஸ்டேக்ஸ் பண்ணுவேன். அதனால் உங்களுக்கும் சொல்லிடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி வந்திருக்கு நமக்கு. இந்த இடத்த வந்து இன்னும் கூட நம்ம கொஞ்சம் கட் பண்ணி விட்டால் நல்லா நீட்டாக வந்துடும். இப்போ இதை வந்து நம்ம மெயின் கிளாத்தில் வச்சு
அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த கிளாத்தை கரெக்டாக நம்ம சுற்றிலும் இடம் இருக்க மாதிரி ஸ்பேஸ் விட்டு நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். மெயின் கிளாத் வந்து ரொம்ப ஒரு மாதிரி சுருண்டுகிட்டே இருந்துச்சு. அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நீட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு ஸ்டிச் போட்டிருப்போம். அதுக்கு மேலே இந்த ஸ்டிச் வர மாதிரி பார்த்துக்கணும். கொஞ்சம் விலகினாலும் பின்னாடி வந்து பைப்பிங் வந்து நமக்கு நீட் ஃபினிஷிங் வராது. கொஞ்சம் உள்ளே கொஞ்சம் வெளியே மாதிரி ரொம்ப ஒரு இடத்துல ரொம்ப தின்னாகவும் ஒரு இடத்துல வந்து ரொம்ப கிளாத் வந்து வெளியே வந்த மாதிரி அசிங்கமாக இருக்கும். அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும்னா அந்த ஸ்டிச் மேலேயே போட்டாகணும். அவ்வளோதான், நான் அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். இது தச்சு முடித்து கொடுத்ததுக்கப்புறம் தான் ஒரு ஐடியா வருது, இதை இன்னும் ஈஸியாக நம்ம ஸ்டிச் பண்ணலான்ட்டு. நான் உங்களுக்கு அடுத்த முறை வந்து இந்த மாதிரி பேப்பர் கட்டிங் இல்லாமல் டேரெக்டாக இதை எப்படி ஈஸியாக நம்ம ஸ்டிச் பண்ணுறதுன்றதை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதே மாதிரி ஒரு மாடலை எப்படி இன்னும் ஈஸியாக நம்ம ஸ்டிச் பண்ணலான்றதை உங்களுக்கு காட்டுறேன். ஆனால் நம்ம பைப்பிங் வைக்கணுன்னா இந்த மெத்தடில் தான் பண்ணி ஆகணும். நான் யோசிச்சது வந்து பைப்பிங் வைக்காமல் இப்போ நார்மலாக ஸ்டிச் பண்ணோன்னா அது இன்னும் ஈஸியாகவே நம்ம பண்ணலாம். அடுத்தடுத்து வீடியோவில் உங்களுக்கு ஒன்றுனா ஷேர் பண்ணுறேன். இப்போ இங்கே இருக்க எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தெல்லாம் நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்பக்கம் திருப்பி பைப்பிங் வந்து கரெக்டாக இருக்கா, பைப்பிங் மட்டும்தான் தெரியுதா இல்லை கிளாத் கூட தெரியுதான்றது நீட்டாக இருக்கான்றதை ஒன்ஸ் நம்ம செக் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும், இந்த கர்வெல்லாம் போடும்போது நல்லா நல்லா கர்வாக போடுங்க. லைட்டாலாம் நம்ம போட்டோம்னா அது நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அது நம்ம போட்ட ஷேப்பே வந்து தெரியாது. அதனால் அதிலலாம் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். அவ்வளோதான், ஃபுல்லாக இருக்காது போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ அதை அப்படியே நம்ம நீட்டாக அழகாக டர்ன் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி அயன் பண்ணிட்டு வந்தால் நமக்கு அதை தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பொட்டிக்லலாம் அப்படி தான் பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அதை வந்து அயன் பண்ணினா தான் அது வந்து அடுத்த ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக வரும். பட் நம்ம டெய்லர்ஸ்லாம் அந்தளவுக்கு இடையில இன்ச்சு பண்ணுவோம்னா மோஸ்ட்டாக கம்மி தான். இதனால தான் உங்களுக்கு நம்ம பொட்டிக்கில் இருக்கிறதுக்கும் நம்ம தைக்கிறதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அவங்களுக்கு வந்து இன்னும் நல்லா ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். இதுதான் ரீசன். இடையில ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் இடையில நீங்கள் அதை அயன் பண்ணி கொண்டு வந்துட்டிங்கன்னா ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு பக்காவாக இருக்கும். இந்த கிளாத்லாம் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு நான் நீட்டாக அயன் பண்ணி கொண்டு வந்துட்டேன். நான் எப்படின்னா எனக்கு நல்லா ஃப்ரீ டைம் இருந்தால் உட்காந்து அழகாக நீட்டாக அயன் பண்ணி எடுப்பேன். ரொம்ப அர்ஜென்ட்டுன்றதெல்லாம் டக்குன்னு பண்ணி கொடுத்துருவேன். எல்லாருமே அப்படி தான் சொல்கிறேன். பாருங்கள், அழகாக நீட்டாக அயன் பண்ணி கொண்டு வந்தாச்சு. கரெக்டாக இந்த எட்ஜ்லேயே நம்ம ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், அயன் பண்ணோன்னே அதனோட ஷேப் வந்து நமக்கு கிளியராக தெரியுது. இதே நம்ம அயன் பண்ணலன்னா அந்த ஷேப் வந்து நமக்கு அது துணியெல்லாம் உள்ளே போயிட்டு ஒரு மாதிரி அன்ஈவனாக இருந்திருக்கும். கரெக்டாக அந்த பைப்பிங்கோட ஒட்டின மாதிரி நான் ஸ்டிச் பண்ணணும். நான் ஜூம் பண்ணி எடுத்தால் இருந்தாலும் அந்த இடம் இருட்டாக தான் இருக்குது. இங்கே மிஷினில் ஒரு லைட் இருந்துச்சு. இந்த மிஷின் வாங்கி எப்போ 2019 வாங்கினதுன்னு நினைக்கிறேன் மிஷினு. அதில் உள்ள லைட் வந்து ஒர்க் ஆகலை. இதுக்கு தான் வேறு ஒரு வழி ஒன்று அரேஞ்ச் பண்ணோம். லைட்ஸ் வாங்கி செட்டப் பண்ணணும். பட் நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டலான்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் வச்சு எடுத்துட்டேன். இப்போ எனக்கு வீடியோ ரெடி பண்ணும்போது தான் தெரியுது அதில் ஒன்றுமே தெரியலன்ட்டு. சாரி, மன்னிச்சிக்கோங்க. அடுத்த வாட்டி நான் அதுக்குன்னு ஒரு ப்ராப்பராக ஒரு லைட் செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் வச்சு காட்டுறேன். ஸ்டிச் பண்ணும்போது எனக்கு எதுவும் அந்தளவுக்கு எனக்கு வெளிச்சம் தெரிஞ்சுது. பட் கேமராவில் அந்தளவுக்கு கவர் ஆகலை. அடுத்த முறை இந்த மிஸ்டேக்ஸ் வராமல் நான் அவாய்ட் பண்ணிக்கிறேன். இந்த மிஷினுக்கும் ஒரு லைட் இருக்கும் இல்லையா, அதை தான் வாங்கணும். இதில் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. பட் இந்த வீடு ஷிஃப்ட் பண்ணோடனே அது ஒர்க் ஆகலை. என்ன ரீசன்னு தெரியல. அவ்வளோதான், இந்த மெயின் கிளாத்தையும் லைனிங்லும் சேர்த்து சுற்றிலும் ஸ்டிச் போட்டு கொண்டு வந்துடலாம். இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்லாம் நம்ம கட் பண்ணி நீட் பண்ணிக்கலாம்.
இதில் இடையில வந்து அங்கங்கே உங்களுக்கு த்ரெட் இருந்தால் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போதே கையோடு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் நீங்கள் கொண்டு வரும்போது உங்களுக்கே பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நானும் பண்ண மாட்டேன், இப்போ தான் நான் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். இடையில அதெல்லாம் கட் பண்ணிடணும்னு சொல்லிட்டு. பாருங்கள், ஒரு பக்கம் நீட்டாக முடிச்சாச்சு. இப்போ இன்னொரு பக்கமும் நான் முடிச்சு கொண்டு வந்துட்டேன். இப்போ இடையில நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, இந்த கிளாத்தை வச்சு நம்ம ரெண்டுத்தையும் இப்போ செட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த சென்டரை வந்து மார்க் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி மடித்து சென்டரில் வந்து ஒரு இம்ப்ரெஷன் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ இதை பொறுத்து தான் நம்ம சைடில் வந்து எந்த அளவுக்கு நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணுறோன்றது தெரியும். நான் இப்போ எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் இப்போ கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஓவர்லாக் பண்ணுறதா இருந்தால் இந்த சென்டர் பீஸை, இந்த பார்டர் இருக்க பீஸை நீங்கள் முன்னவே ஓவர்லாக் பண்ணிக்கலாம். நான் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் தான் ஓவர்லாக் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி வைக்கணும். உங்களுக்கு இது மாதிரி வைக்கும்போது நம்ம எவ்வளோ வந்து கரெக்டான இடத்துல எங்கே ஃபிக்ஸ் பண்ணுறது உங்களுக்கு ஒரு பெரிய குழப்பம் இருக்கலாம். அதுக்கு நம்ம ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா பேப்பர் பேட்டர்ன், அதை வச்சு நான் இப்போ உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். மோஸ்ட்டாக பிகினர்ஸ் மிஸ்டேக் பண்ணுறது இது கரெக்டான இடத்துல வச்சு பண்ண மாட்டாங்க. ஒன்று உள்ளே தள்ளி வந்துடுவாங்க, இல்லை வெளியே தள்ளி போயிடுவாங்க. அதனால் அளவெல்லாம் மாறிடும். இப்போ பாருங்கள், நம்ம இதை தான் வந்து சென்டரில் வச்சுருந்தோம். இதை வச்சு நம்ம 2 பக்கமும் ட்ரேஸ் அவுட் எடுத்துக்கலாம். கரெக்டாக மேலே 4 இன்ச்சு தைக்கிறதுக்கிட்டு இருந்தோம் இல்லையா, அதனால் இது மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி இருக்குது. இதில் என்ன ஷேப் இருக்கோ அதே மாதிரி நம்ம இந்த பேப்பரை வச்சு மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு பக்கமும் நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக சென்டர்லேருந்து 2 பக்கமும் பண்ணணும். ஏன்னா நம்ம ஒரே பேப்பராக தான் கட் பண்ணியிருந்தோம், அதனால் டபுள் சைடு வச்சு நான் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், மார்க் பண்ணி எடுத்தாச்சு. கரெக்டாக இப்போ இந்த லைன்ஸ் மேலே இதை கிளாத் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இது நம்ம கண்டிப்பாக ஸ்டிச் பண்ண போகிறதுக்குள்ளே அது மூவ் ஆகிட்டே இருக்கும், அதனால் நான் பின் குத்திக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பக்கமும் இந்த கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ 2 பக்கமும் நம்ம ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். கரெக்டாக இந்த எண்டு ஸ்டார்ட் பண்ணும்போதும் அதை முடிக்கும் போதும் நம்ம ஸ்ட்ராங்காக ஒரு 2-3 தையல் வந்து எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி ஸ்ட்ராங்காக போட்டுக்கோங்க. அது ஸ்ட்ராங்காக போட்டுட்டேன். இப்போ அதுக்கு மேலேயே இந்த பைப்பிங் ஒட்டின மாதிரியே ஸ்டிச் போட்டு கொண்டு வரேன். அப்போ தான் அது வந்து வெளியே விசிபிளாக தெரியாது நமக்கு. அதான் ஒரு பக்கம் முடிச்சாச்சு. இப்போ இன்னொரு பக்கமும் நம்ம ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. இப்போ பேக்கில் நாட் வைக்கணும், டாட் வைக்கணும். இன்னும் ஒரு சின்ன வேலை தான் இருக்குது. இப்போ வாங்க நம்ம டாட் வைக்கிறத பார்த்துடலாம். துணி இந்த மாதிரி டபுளாக ஃபோல்டு பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த பக்கம் வந்து ஒரு 1.5 இன்ச்லேருந்து 2 இன்ச் நம்ம எவ்வளோ சீம் அலவன்ஸ் விட்டுருக்கோமோ அதை விட்டுட்டு பேலன்ஸ் உள்ளதை டபுளாக டிவைட் பண்ணுங்கள். அந்த சென்டர் போர்ஷன் தான் நமக்கு டாட் வைக்கிற இடம் வரும். எனக்கு வந்து இந்த 10.5 இன்ச்சில் நான் அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். இதை அப்படியே டபுளாக போட்டுக்கலாம். இந்த பொசிஷனில் தான் டாட் பிடிக்கணும். இன்னொரு பக்கமும் நான் அதை அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். ஒரு 4.5க்கு நான் டாட் பிடிக்க போகிறேன். துணி இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இப்படி திருப்புங்க. இந்த எட்ஜ் வந்து ஒரே ஈவனாக இருக்கணும். இந்த மாதிரி கிளாத் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டாட் பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒரு 4.5 இன்ச்சு அப்படியே கிராஸாக நம்ம பிடிச்சிட்டு வரலாம். வழக்கம் போல் நூல் வந்து கட் ஆகிடுச்சு. திரும்ப கோர்த்துட்டு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இந்த நூல் வந்து இந்த மிஷினில் வந்து தனியாக பிரிஞ்சு வராமல் இருந்தாலே நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக தைக்கலாம் போல். மேலே இருக்க நூல் தான் பிரச்சனைன்னு பார்த்தா கீழே இருக்க நூலும் கட் ஆகிடுச்சு. மறுபடியும் அதை கோர்த்துட்டு மறுபடியும் அதை ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இன்னொரு பக்கம் டாட்டும் பிடிச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இதை வந்து ஓவர்லாக் பண்ணிடணும். அதனால் ஓவர்லாக்கும் நான் பண்ணி கொண்டு வந்துடுறேன்.
இந்த இடம் நீட்டாக ஓவர்லாக் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த பிசுறு வந்து வராமல் இருக்கும். அந்த கிளாத்தை தூக்கி விட்டுட்டு நான் டாட் பிடிச்சிக்கிறேன். அவ்வளோதான், டாட் பிடிச்சாச்சு. இப்போ வாங்க நாட் வைக்கிறது அப்படின்னு பார்த்துடலாம். ஆக்சுவலாக இவங்க காமிச்ச ரெஃபரன்ஸ் பிக்கில் வந்து ஃப்ளவர் மாதிரி இருந்துச்சு அந்த டாசல்ஸு. பட் நான் அது வைக்கலை. ஏன்னா இது தண்ணியில் போட்டால் இதனோட ஷேப்பே மாறிடும். அவங்க காமிச்ச மாதிரியே அது இருக்குமானா அந்த ஒன்ஸ் நம்ம தைக்கிற வரையிலும் தான் அந்த ஷேப் வந்து மெயின்டைன் பண்ண முடியும். நம்ம தண்ணியில் போட்டு அலசிட்டோன்னா அதனோட இதெல்லாம் மாறி அது பார்க்கவே நல்லா இருக்காது. அதுக்கு நம்ம எப்போவுமே வைக்கிற மாதிரி கோன் வச்சுட்டு அது கீழே வந்து ஒரு மொட்டு மாதிரி நான் வச்சு ஸ்டிச் பண்ணியிருந்தேன். அதுதான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இது மாதிரி நாட் எடுக்கும்போது ஒரு 25 இன்ச்சஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த லேசனாக வைக்கும்போது இந்த எண்டில் வந்து நல்லா நாட் வந்து டைட்டாக போட்டுட்டு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா அது ஃபுல்லாக சரி இருக்குது. நம்ம ஸ்டிச் பண்ண அது வந்து ஒரு மாதிரி பிரிஞ்சு வந்துடும். நான் ஸ்டார்டிங் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். இது வந்து இந்த மாதிரி நாட் போடாமலே இந்த சரி த்ரெட்டை வந்து நான் வச்சு கஸ்டமருக்கு தச்சு கொடுத்துட்டேன். அவங்க டைட்டாக இழுத்து போட்டிருக்காங்க. அது அப்படியே பிரிஞ்சு வந்துருச்சு. ஒன்றா பிரிஞ்சு அந்த நூல் எல்லாம் அப்படியே தனித்தனியாக அப்படியே வந்துருச்சு. அதனால் அப்போத்துலேருந்து இந்த எண்டில் வந்து நாட் போட்டு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நீங்களும் அது மாதிரியே பண்ணுங்கள். அவ்வளோதான். இந்த பார்டர் வந்து நம்ம மேலே கொடுக்க போகிறோம். ஒரு 3.5 வித்து ஹைட்டு எல்லாமே 3.5 இருக்க மாதிரி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இன்னொரு கிளாத்தும் எடுத்துக்கலாம். பர்பிள் எடுத்திருக்கேன். அதே 3.5 தான் இருக்குது. பட் இந்த கிளாத் மட்டும் 2.5 இருக்கும். வித்து ஹைட்டு 2.5 இருக்கும். அது கொஞ்சம் மடிஞ்சிருக்கு, அதனால் சரியாக தெரிய மாட்டேங்குது. இந்த கிளாத்தை இந்த மாதிரி முக்கோணம் மாதிரி மடிச்சிக்கலாம். கரெக்டாக ஒரு 4 மடிப்பு இருக்கும். அதுக்கு மேலே இதையும் அதே மாதிரி சேம் ப்ராசஸில் மடித்து இதுக்கு மேலே ஒன்று வச்சுக்கலாம். உங்களுக்கு தெரியும் இந்த சுற்றி நமக்கு 1/4 இன்ச் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுது உங்களுக்கு. இப்போ எண்டில் வந்து நம்ம ஒரு ஸ்டிச் ஒன்று போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம நார்மலாக ஊசி நூல் கோர்த்து வச்சுருக்கேன். இந்த இடத்துல வந்து நம்ம அந்த இடத்த வந்து நம்ம அப்படியே சுருக்கி கொண்டு வரணும். அப்போ தான் அது வந்து ஒரு மொட்டு ஷேப்புக்கு நமக்கு கிடைக்கும். இது நீங்கள் மொட்டுன்னும் சொல்லலாம், லீஃப்னும் சொல்லலாம். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதுக்கு மாதிரி பேர் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இந்த இடத்த வந்து கொஞ்சம் நல்லா லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நம்ம நீட்டாக பாருங்கள், பார்க்கவே அழகாக இருக்குது. இந்த மாதிரி வச்சு நம்ம டைட்டாக அதை சுற்றி கட்டிக்கலாம். இது பண்ணும்போதே இடையில வந்து அந்த ரோப் வந்து உள்ளே வச்சு நம்ம ஒரு வாட்டி ஸ்டிச் போட்டுக்கலாம். ஏன்னா அது ஒரு வாட்டி தனியாக அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இதை பண்ணும்போதே கூடயே அதையும் சேர்த்து வச்சு பண்ணிவிடுங்க. அந்த ரோப்பையும் நல்லா டைட்டாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இது ரெடி பண்ணியாச்சு. நான் நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்கும், 1/2 hour மேலேயே இருக்கும். இது வந்து பிகினர்ஸ்க்காக நான் முழுசாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு பார்க்க விருப்பம் இருந்தால் முழுசாக பாருங்கள். இல்லைனா உங்களுக்கு தேவையில்லாத நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதுக்கு மேலே ஒரு 1/2 inch மட்டும் தள்ளி நம்ம இந்த கோனை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். நான் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டேன், ஏதோ ஒரு காரணத்தில் ஒரு 3/4 inch தள்ளி வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் எப்படி வந்துருச்சுன்ட்டு. தெரியுதுங்களா? மேலே இதுவும் கீழே இருக்க நாட்டும் தள்ளி இருக்குது, அசிங்கமாக இருக்குது. நான் ஏதோ எப்போவுமே 1/2 inch தான் ரெண்டுத்துக்கும் கனெக்ஷனில் 1/2 inch தான் ஸ்டிச் பண்ணணும். நான் 3/4 inch பண்ணிட்டேன். அதனால் எனக்கு மறுபடியும் அதை நான் பிரிச்சுட்டு அதையும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். கரெக்டாக இந்த இடம் தான் சொன்னேன் 3/4 inch வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு. கரெக்டாக அந்த த்ரெட் இருக்க இடத்துல நம்ம அங்கே மட்டும் நம்ம லைட்டாக பிரித்து விட்டுட்டு அந்த கிளாத்தை அப்படியே மேலே தள்ளி நம்ம ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் இது பிரித்து கொண்டு வந்துட்டேன். கரெக்டாக 1/2 inch விட்டுட்டு நம்ம அப்படியே ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ 1/2 inchல ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இது பாருங்கள் நல்லா நீட்டாக வந்திருக்கும். தெரியுதுங்களா? நம்ம இதை அப்படியேவும் கொடுக்க முடியாது. இப்படியே கொடுத்தோம்னா நம்ம ஒரு வாஷில் 2 வாஷில் அந்த துணி வந்து தூக்கிக்கும். இதனால நம்ம இந்த கிளாத்தை வந்து அப்படி சென்டரில் நம்ம ஒரு ஸ்டிச் போட்டுட்டோம்னா அது அப்படியே எப்போதும் ஒரே போல் இருக்கும்.
பாருங்கள் இந்த மாதிரி 2 ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை மெயின் கிளாத்தில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வச்சு நான் அப்படி ஸ்டிச் போட்டு எடுத்துக்க போகிறேன். அவ்வளோதான். இதே மாதிரி இன்னொரு பக்கம் இந்த ரோப் அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், உள்பக்கம் நான் வந்து ஓவர்லாக் பண்ணி கொண்டு வந்துட்டேன். இதுக்கு மேலே இந்த கிளாத்தை வச்சு நம்ம அப்படியே இந்த துணியை வந்து அப்படியே பேக் சைடில் திருப்பி ஸ்டிச் பண்ணிக்க வேண்டியது தான். பாருங்கள், நான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன். கம்ப்ளீட்டாக முடித்தோடனே பேக் பார்ட் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. அவ்வளோதான். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டெல்லாம் வந்து எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அப்படி இப்படி ஜாயின் பண்ணி இதையும் நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக காமிச்சிடுறேன். கரெக்டாக இந்த ஷோல்டர் வந்து ஸ்டிச் பண்ணும்போது இந்த பைப்பிங் மேலே இன்னொரு பைப்பிங் கரெக்டாக நிற்குதான்னு பாருங்கள். நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது ஒரு பைப்பிங் வந்து கண்டிப்பாக அது விலைக்கு போயிடுது சம்டைம்ஸு. அதனால் அது கொஞ்சம் கவனமாக பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இன்னொரு வேலை நீங்கள் அது பிரிச்சுட்டு ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் நம்ம ஒன்றோட ஒன்று ஸ்டிச் பண்ணியாச்சு. கரெக்டாக நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த எண்டில் வந்து நான் இந்த மாதிரி தான் எக்ஸ்ட்ரா வந்து கிளாத் கொடுத்து இந்த பட்டியை ரெடி பண்ணியிருப்பேன். ஏன்னா அப்போ நம்ம அந்த கிளாத் வந்து நம்ம திக்காக கொடுத்தா தான் அது நம்ம இடுப்பில் வந்து டைட்டாக பிடிச்சி நிற்கும். நம்ம வந்து லேஸாக கொடுத்துட்டோம்னா துணி அந்தளவுக்கு திக்னஸ் எதுவும் கொடுக்கலன்னா அந்த துணி வந்து ஒரு மாதிரி சுருண்டுக்கும். அந்த இடுப்புக்கிட்ட வந்து அது கரெக்டாக டைட்டாக ஃபிட்டிங்காக நிற்காது. அதுக்கு தான் இந்த மெத்தடில் நான் தைக்கிறேன். இப்போ பேலன்ஸ் உள்ளதை அப்படியே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம அப்படியே மடிச்சிக்கலாம். இது வந்து ப்ளவுஸோட மெட்டீரியல் எனக்கு பத்தலை. அதனால் என்கிட்ட இருந்த ஒரு கிளாத் வச்சு தான் நான் அந்த இதனோட பட்டி வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அதனால் இதுக்கும் அதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது. அவ்வளோதான். இந்த பக்கமும் நம்ம நீட்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். துணி இந்த மாதிரி நீட்டாக பிடிச்சி இது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி இழுத்து விட்டிங்கன்னா நீட்டாக செட் ஆகிடும். இதுக்கு மேலே ஒரு ஸ்டிச் ஒன்று போட்டு எடுத்துக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பக்கமும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நமக்கு பட்டி வந்து நீட்டாக ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள், நான் 2 பக்கம் ரெடி பண்ணி வந்துட்டேன். இப்போ வந்து ஸ்லீவ் அட்டாச்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது மாதிரி சென்டரும் ஒன்றா வச்சுட்டு நான் சொல்கிற மாதிரியே பண்ணுங்கள். கரெக்டாக ஒரு 1/2 இன்ச் தள்ளி நம்ம அந்த நீடில் வச்சுட்டு துணியை வந்து நம்மளோட லெஃப்ட் ஹேண்டில் துணியை இந்த மாதிரி கையில் வந்து ஹோல்டு பண்ணிக்கோங்க. ஹோல்டு பண்ணிக்கிட்டு நம்ம எக்காரணத்துக்கு ஒன்று துணி இழுக்கவே கூடாது. நம்ம தைக்க இந்த ப்ளவுஸோட ஸ்லீவோட கிளாத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக லூஸ் விட்டு நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும். எக்காரணத்துக்கு ஒன்று நீங்கள் இழுத்திங்கன்னா அந்த ஸ்லீவோட அளவு வந்து கம்மியாயிடும். அதனோட ஷேப்பே வந்து ஷார்ப்பாக இருக்காது. ஒரு மாதிரி பெண்டாகி வரும் இடையில. அதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும். இப்போ நம்ம ஆப்போசிட்டில் அதை திருப்பிட்டு இதே மாதிரி பாடி பார்ட்டை நம்ம அதே மாதிரி கையில் ஹோல்டு பண்ணிக்கிட்டு இந்த ஸ்லீவுக்கு இருக்க அந்த ஷேப்புக்கு நம்ம லைட்டாக துணியை கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே ஸ்டிச் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிளாத்தை வந்து லூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து ஒரே மாதிரி நல்லா நீட்டாக கிடைக்கும். அவ்வளோதான். நான் எப்போதும் பாடி பார்ட்டை விட ஸ்லீவ் பார்ட் வந்து ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா தான் வைப்பேன். ஏன்னா எனக்குன்னு பார்த்து பாருங்கள், இந்த இடம் நல்லா நீட்டாக வந்திருக்கு. நம்ம நீட்டாக அயன் பண்ணிட்டா பர்ஃபெக்ட் ஆகிடும். உள்ள ஸ்லீவெல்லாம் வந்து ஓவர்லாக் பண்ணி எல்லாம் கம்ப்ளீட்டாக ஹூக்கெல்லாம் வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ பாடி வந்து நம்ம வேஸ்ட்டு வந்து மார்க் பண்ணிக்கலாம். 9.5 வருது இவங்களோட வேஸ்ட்டு. அதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். 9.5னால் ஒரு 1/4 இன்ச் வந்து இந்த ஹூக்குக்கெலாம் விட்டுட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பக்கமும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இதே 9.5 பேக்லேயும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல லைட்டாக ஓவர்லாக் வந்து விட்டுருச்சு. அதை நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திரும்பவும் பண்ணியிருந்தேன்.
நான் நார்மல் ஓவர்லாக் மிஷின் தான் வச்சுருக்கேன். அதை அடிக்கடி நம்ம சுத்தம் பண்ணணும். அது பண்ணுறதே இல்லை. அது தூசி சேர்ந்து அது ஒரு மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் க்ளீன் பண்ணி பண்ணணும். டைமே கிடைக்க மாட்டேங்குது. ஒரு நாள் இதுக்குன்னு டைம் எடுத்து உட்காந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுக்கணும். பாருங்கள், நம்ம இப்போ பேக்கில் மார்க் பண்ணதும் ஃப்ரண்ட்டில் மார்க் பண்ணதும் எல்லாம் நீட்டாக ஒரே மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சைடில் பின் குத்தி வச்சுக்கிறேன். இப்போ துணியை வந்து இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரைட்டாக இப்படி ஸ்லீவை வந்து நல்லா நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு இது மாதிரி நம்ம ஒரு பின் குத்திக்கலாம். இப்போ இந்த போர்ஷனை கவனிங்க. இந்த கிளாத் வந்து நல்லா நீட்டாக இருக்க மாதிரி இந்த ஸ்டிச் பண்ண பார்ட் வந்து மேலே போகிற மாதிரி ஸ்லீவ் பக்கம் போகிற மாதிரி வச்சுட்டு துணியை வந்து இந்த மாதிரி இப்படி இழுத்து இப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும். அப்போ தான் அந்த இடம் வந்து நல்லா கர்வாக உங்களுக்கு ஷேப் வந்து நல்லா கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நான் எப்படி பிடிக்கிறேனோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆமோட ரவுண்டை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து 10.5 நான் மார்க் பண்ணணும். அதை இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஸ்லீவோட ரவுண்டு நான் மார்க் பண்ணிக்கலாம். 8.25 மார்க் பண்ணணும். அதையும் இங்கே பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இந்த 3 பாயிண்ட்ஸும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதை அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் எத்தனை ஸ்டிச்சஸ் வேணுமோ நம்ம அடிஷ்னலாக போட்டுக்கலாம். இந்த துணி அப்படியே திருப்பி இன்னொரு பக்கம் அப்படியே போட்டுக்கிறேன். அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம இன்னொரு பக்கம் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணோன்னே ப்ளவுஸ் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. சாரியோட ரொம்ப நல்லா சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்காக ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.